ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி சினிமா செய்திகளில் ஏற்கனவே நம்ம பேசுனது சினிமா தயாரிப்பு, அது உள்ள டெக்னிக்கல் டீட்டெயிலை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி ஜெனரலாக சில விஷயங்களை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அது ஆரம்பிக்கும் போது எப்படி அப்படின்னா, நம்ம மகான் கவுண்டமணி என்ன சொல்லுவார், வளர்மதி இனிமேல் வயசுக்கு வந்த என்ன வராட்ட என்ன அப்படின்னு ஒரு காமெடி ட்ரோலுக்காக ஒரு படத்தில் காமெடி காட்சி இருக்குது. அதை ட்ரோலுக்கு நிறைய பயன்படுத்துவாங்க. இப்போ எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, விஜய் நடித்து பிரம்மாண்டமாக தயாரிப்பில் வெளிவரணும்னு எதிர்பார்த்த படம் ஜனநாயகன். அந்த ஜனநாயகன் இப்போதைக்கு வெளியே வரலை. அப்போது இதுக்கப்புறம் தேர்தலுக்கு முன்னாடி வருதா, முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க நம்ம ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், நம்ம சென்சார் போர்டு படம் பார்க்கல. எப்போ படம் பார்க்க போகிறோம் இமெயில் வரல. ஆக்சுவலாக நேற்றே முடிச்சு 19 இன்றைக்கி 20 இதுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றும் ஆகலை. இதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் வந்தா என்ன வராட்டா என்ன, அதான் வளர்மதி இனிமேல் வயசுக்கு வந்தா என்ன வராட்டா என்ன அப்படின்ற ட்ரோல் ஜனநாயகனுக்காக இப்போ பயன்படுத்தப்படுது. ஒரு காமெடியாக நம்ம பேசினா கூட அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவருக்கு ஒரு சோகமான செய்தி. அதுபோக இவர் விஜய்க்கு உண்மையிலேயே அவர் எப்படின்னா, நான் என்ன தப்பு பண்ணேன், உங்களுக்காக நான் நல்லது பண்ணுறதுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தா அது தப்பா அப்படின்னு பேசுகிறார் இல்லையா, அது பெருசாக எடுபடுது. அப்போ என்னன்னா, அவருக்கும் இது ஒரு பெரிய நெகட்டிவானது தான். ஏன்னா இந்த படம் கடைசி படம் சொல்லியாச்சு. இந்த படம் வந்தால் அதிலேருந்து ஏதாவது ஒரு 1% 2% ஓட்டு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லதுன்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு காரணம், அது அவங்களே உள்ளுக்குள்ளே சேர்ந்து உள்குத்து வச்சு பண்ணுறாங்களா, இல்லை இந்த படம் வந்துச்சுன்னா ரொம்ப நெகட்டிவ் இமேஜ் வந்துச்சுன்னு நினச்சாங்களா, இது என்ன ஏதுன்னே புரியலை. ஆனால் பெரும் பொருட்செலவு பண்ணியிருக்காங்க. விஜய் அவருக்கு நெகட்டிவாக இருக்குது. கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது. அவங்க எப்படி காம்பன்சேட் பண்ண போகிறாங்கலாம் தெரியாது. ஸோ இந்த வளர்மதி இப்போதைக்கு வயசுக்கு வரலை. அது வந்தால் என்ன வராட்ட என்ன அப்படிங்கிறது இது ஒரு செய்தி. அது இல்லாமல் இப்போ என்னென்னா, சின்ன பட்ஜெட்டில் பண்ண படங்கள் இப்போ உண்மையிலேயே சூப்பராக போய்கிட்டு இருக்குது. இப்போ தமிழ் சினிமா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னா, தமிழ் சினிமா ஒரு பக்கம் ஆரோக்கியமான விஷயமாக மாறிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா இதுக்குள்ளே தயாரிக்கப்பட்ட படங்கள் நல்ல வசூல் பண்ணியிருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன, நம்ம ராஜமுருகன் அண்டு சசிகுமார், ராஜமுருகன் டைரக்ஷனில் சசிகுமார் நடித்த மயிலாடு, அது இப்போ சக்ஸஸ் மீட் பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் மீட்னா சும்மா பேருக்கு பண்ணுறதில்ல, உண்மையிலேயே வரவேற்பு பெற்ற படம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் நான் அபிஷன் நடித்த படம் வித் லவ், அப்புறம் ஜீவா நடித்த படம் டிடிடி, அப்புறம் சிறை, இப்படி ஆரம்பித்து வரிசை பின்னாடி போனீங்கன்னா வரிசையாக சின்ன சின்ன படங்கள்லாம் நிறைய படங்கள் நம்ம லிஸ்ட்டு சொல்லலாம். இப்போ போர்டு வச்சுருக்கா சொல்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து சின்ன படங்கள் எல்லாமே நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்புறம் பெரிய பெரிய பட்ஜெட்டில் வந்த 2025 நீங்கள் எடுத்தீங்கன்னா 24 கடைசியிலேருந்து 25 எடுத்திங்கன்னா முழுக்க ரொம்ப பெரிய படங்கள், எதிர்பார்த்த படங்கள் எல்லாமே மன்னக்கவி இருக்குது. அது மன்னக்கவி நம்ம சந்தோஷமாக சொல்லலை. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுறீங்க, அவர் எப்பேற்பட்ட ஸ்டார், இவர் ஸ்மால் ஸ்டாரா, மீடியம் ஸ்டாரா, பிக் ஸ்டாரா, வெரி பிக் ஸ்டாரா, சுப்ரீம் ஸ்டாரா, அவர் மெகா ஸ்டாரா, அதெல்லாம் ஒன்றும் கணக்கு இல்லை. அது எல்லா படத்துலையும் யார் நடித்தாலும் சரி, அந்த படத்தில் கதை எப்படி, அதோட திரைக்கதை எப்படி, ட்ரீட்மெண்ட் எப்படி அப்படிங்கிறதா இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அந்த விதத்தில் என்னென்னா, தமிழ் படங்கள், தமிழ் சினிமாவோட மொத்த இது இருக்க லேண்ட்ஸ்கேப்பும் மாறிக்கிட்டு இருக்குது. அதாவது பிரம்மாண்டம், அப்புறம் ஒரே ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஒரு பக்கம் இல்லைன்னா பேய் அப்படின்னு ஒரே ஒரு மாதிரி மோனோட்டனஸாக போய்கிட்டே இருந்த படங்கள் இல்லை, குடும்ப கதை, நல்ல காதல் கதை, நல்ல காமெடி படம் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை சக்ஸஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா, இங்கே படைப்பாளிகள் இருக்காங்க இல்லையா, படைப்பாளிகள் எல்லா விதத்துலேயும், இப்போ நானும் சினிமாவில் இருக்கிறனால நமக்கு தெரியுது, படைப்பாளிகள் எப்போவுமே வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட். ஏன்னா ஒரு பக்கம் பேய் படம் மாட்டோம், அதில் காமெடி ஆகட்டும், ஒரு பக்கம் காமெடி, ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் லவ், இன்னொரு பக்கம் யாரை பற்றியாவது படம் இல்லது, அல்லது வேறு ஏதாவது புதுசாக யோசிச்சு அப்படின்னு நிறையா விஷயங்கள் படைப்பாளிகள் கையில் தயாராக இருக்குது. ஆனால் இந்த படத்தை நம்ம எடுத்தோம்னா ஓடுமா ஓடாதா அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுற இடத்துல தயாரிப்பாளர்கள் கிடையாது. என்ன காரணம்னா,
பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் கையில் பணம் கிடையாது. இந்த படம் வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒன்று என் கையில் பணம் இருக்கணும், இல்லை ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து டேட்டு கொடுத்தா அதை காமிச்சு வெளியில் கடன் வாங்கி படம் பண்ணணும். இப்போ கடன் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி சினிமா ஃபைனான்சியர்ஸ் அவங்க தயாராக இல்லை. காரணம், இப்போது 10 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க வந்து 12 கோடி 13 கோடின்னு சொல்லி பெருசாக ஏற்றி விட்டு ஒரு 10 கோடியை வாங்கி படத்தை ஆரம்பித்து கடைசி முடிக்கும்போது ஒரு 14 கோடி 15 கோடி ஆயிடுது. அப்போது 10 கோடி அப்படின்ற இடத்துல ஒரு 7-8 கோடிக்கு முடித்தாங்கன்னா கையில் வந்து 2 கோடி 3 கோடி இருக்கும். அதை வந்து ப்ரொமோஷனுக்கும் இது ரிலீஸுக்கும் செலவு பண்ணலாம். அப்போ ஒரு 12-13 கோடி பணம் வருதா? பணம் கொடுத்தவங்களுக்கு வட்டியோடு சேர்த்தா ஒரு 11 கோடி மொத்தம் கொடுக்கணும்னா கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் வாங்குறது 10 கோடி, முடிக்கும்போது 15 கோடி, விற்கிறது 12 கோடி. அப்போ என்ன ஆகும்? இங்கேயும் ஒழுங்காக கொடுக்க முடியாது, வட்டியும் கொடுக்க முடியாது, திரும்ப வாங்கவும் கொடுக்க முடியாது, சொந்த காசும் போயிடும் அப்படின்னு இந்த ஒரு மாதிரி இம்பேலன்ஸ்டாக போய்கிட்டே இருந்த இந்த சினிமாவில் இப்போ தான் கரெக்ஷன் பீரியட் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? 100 கோடி படமா, 200 கோடி படமா, 500 கோடி படமா, அதெல்லாம் கணக்கே கிடையாது. 5 கோடி படமா அல்லது 50 லட்ச ரூபா படமா? உங்களுக்கு கதை என்ன? இந்த கதை வந்து என்ன சொல்ல வருது? 2 மணி நேரம் படம் பண்ணோம்னா 2 மணி நேரம் எப்படி எங்கேஜாக இருக்கா? அந்த எங்கேஜாக இருந்துச்சா வித்தியாசமாக இருக்கா? அப்படின்னா அந்த வித்தியாசமாக இருந்தால் மக்கள் பார்க்க தயாராக. மக்களுக்கு சினிமா அவசியம் வேணும். அதாவது மக்கள் வந்து சினிமாலாம் பார்க்கல, யூடியூப்பை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, இல்லை அரசியல் செய்தி பார்க்குறாங்க, இல்லை சமையலை பார்க்குறாங்க, முழுக்க யூடியூப்பில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து பார்க்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா நம்ம மக்கள் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 8 கோடி பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் பிறந்து தவழ்ந்திருக்கிற குழந்தைகள்லேருந்து ஒரு 3 வயசு குழந்தைகள் வரைக்கும் அவங்க வந்து பாப்பா பாட்டு சாப்பிட்றதுக்கு ஊட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கான பாட்டு விஷுவலோடு சேர்த்து மாறி மாறி போயிட்டுருக்காங்க. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில தமிழாக இருக்கட்டும் அல்லது லாங்குவேஜ் பேரியரே கிடையாது அவங்களுக்கு. இந்த அதாவது 2D அனிமேஷனில் 3D அனிமேஷனில் இதெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அப்படின்னு பாடல்கள் ரெடி பண்ணி அங்கே போட்டாங்கன்னா அந்த பாட்டை போட்டு விட்டால் பாப்பாக்கள்லாம் சாப்பிடுது, இல்லை சந்தோஷம், அதாவது ஒரு மாதிரி அழுவாமல் ஒரு மாதிரி பார்க்குது. இது நல்லதை கெட்டதான்னு சொல்ல வரல. ஆனால் அந்த யூடியூப்பில் அந்த ஒரு வீடியோ எவ்வளோ வியூ போயிருக்கு அப்படின்னா 200 கோடி போயிருக்கு. அப்போது அதுக்கான மேக்கிங் காஸ்ட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும், 200 கோடி வியூ போயிருக்கு அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. 150 கோடி வியூ, அதாவது எப்படின்னா ஒரு 1500 மில்லியன், ஒரு பில்லியன், அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ வியூஸ் வந்து அப்படி போகுது பாப்பா பாடலுக்கு. சரி, அவங்களுக்கு ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இளைஞர்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரீல்ஸு இதெல்லாம் ஷார்ட்ஸ்லாம் போகுது. இது இல்லாமல் நமக்கு சினிமாவை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிற ஆட்கள் குறைஞ்சபட்சம் வந்து 1 கோடி பேர் உண்டு. இந்த 1 கோடி பேரை பிரித்து வச்சு நம்ம உடனடியாக தியேட்டரில் போய் பார்க்குற ஆட்கள் லட்சங்களில் தான் உண்டு. அதாவது சின்ன படங்களுக்கு சில ஆயிரங்கள், கொஞ்சம் பெரிய படங்களுக்கு லட்சங்கள், அதை தாண்டி கோடிகளில் வராது. அப்புறம் ஓடிடியில் வரட்டும் அல்லது படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள்லேயோ இல்லை 2வது நாள்லேயோ பைரசி வரட்டும், அதில் கொஞ்சம் பார்ப்போன்ற ஒரு கோஷ்டி உண்டு. எல்லா வகையிலையும் நமக்கு தேவை வந்து அவென்யூஸ். நம்ம தியேட்டரில் போய் பார்க்குறோமா அல்லது இதில் தமிழ் ராக்கர்ஸோ அல்லது டெலிகிராமோ இதுலேருந்து வரக்கூடிய பைரசியில் பார்க்க போகிறோமா அல்லது ஒரு மாதம் கழித்து ஓடிடியில் பார்க்க போகிறோமா அப்படின்னு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து சேட்டலைட் டிவியில் போடுவாங்க அதில் பார்க்க போகிறோமா அப்படின்னு எல்லா வகையிலையும் நமக்கு மக்கள் படம் பார்க்குறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்தந்த அவென்யூ இதுக்கிடையில் வந்து நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒரு 1000-1200க்கு மேலே லோக்கல் சேனல் இருக்குது. அந்த லோக்கல் சேனல் வந்து எந்த ரைட்ஸும் வாங்காமல் படம் வந்துச்சா இதில் பைரசியில் வந்ததை அதை எடுத்து அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்களும் ஃபுல்லாக போட்டுட்டு அவங்க விளம்பரம் போட்டு அவங்க காலத்தை ஓட்டுறாங்க. ஸோ படம் எடுக்கிறது ஒருத்தர், அதை வந்து பல பேர் வந்து பங்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி தான். எப்படின்னா ஒரு சிங்கம் விரட்டிட்டு போய் ஒரு மானை வந்து அடித்தது, இல்லை ஒரு இதை வந்து இதை அடித்ததுன்னு வச்சுக்கங்களேன், அதை வந்து அது சாப்பிட்டு போக பின்னாடி வந்து கழுதைப்புலி சாப்பிடும், அதுக்கப்புறம் வந்து கழுகு சாப்பிடும், அப்புறம் கடைசியில் வந்து எறும்பு சாப்பிட்ற வரைக்கும் வந்து அதுக்கு கிடைக்கிற மாதிரி ஒருத்தர் வந்து படம் எடுத்து வெளியிட்டார்னா அந்த படத்தை விலைக்கு வாங்கி பணம் கொடுத்து பார்க்குற ஒரு கோஷ்டி இருக்குது, பணம் கொடுக்காமல் பார்க்குறது பெரிய கூட்டமே இருக்குது. அப்போது படம் இது வந்து சொல்ல வர விஷயம் என்னென்னா மக்களுக்கு சினிமா அவசியம். அந்த சினிமா எப்பேற்பட்ட சினிமா மக்கள் விரும்பி பார்க்குறாங்க ஒன்று இருக்குல்ல,
அந்த விரும்பி பார்க்குறது நல்ல கதையம்சம். இந்த கதையம்சம் நீங்கள் வந்து குடும்ப படமாக எடுங்க, காதல் படமாக எடுங்க, காமெடியாக எடுங்க, பேய் படமாக எடுங்க, இன்வெஸ்டிகேஷன் எடுங்க, எது வேணாலும் எடுக்கலாம். ஆனால் மக்களை எப்படி நம்ம என்டர்டெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய மயிலாடு படமாக இருக்கட்டும், சிறை படமாக இருக்கட்டும், டிடிடி படமாக இருக்கட்டும், அல்லது இந்த படமாக வித் லவ்வாக இருக்கட்டும், இப்படி ஆரம்பித்து வரிசையாக இப்போ இந்த 4 இது 5 இது சொல்கிற காரணம் இப்போ சமீபத்தில் வந்ததுனால எல்லோரும் மனசுலையும் எல்லார் பார்வையிலும் பண்ணிகிட்டு இருக்க படம் அப்படிங்கிறனால வேறு படங்கள் கொஞ்சம் ஓடின படங்களாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான போக்கு வருதுன்னு அர்த்தம். இப்போ என்னென்னா பணம் வச்சுருக்கவங்களோ அல்லது கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது படம் பண்ண நினைக்கிறவங்களோ நல்ல கதை இருக்கா, வித்தியாசமான கதை இருக்கா, அதுக்கப்புறம் யாரை வச்சு நடிக்க வைக்கலாம், இல்லை இவர் நடித்தா தான் படம் போகும், இவர் நடித்தா தான் படம் விற்பனையாகும், அப்படிலாம் இல்லாமல் யார் நடித்தாலும் நல்ல படம், கதையம்சம் உள்ள படம், 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஆடியன்ஸை வந்து எங்கேஜாக கட்டி போடுற படம். இது வந்து ஒரு பக்கம் பெண்களுக்கு பிடிக்கும், ஒரு பக்கம் சிறுவர்களுக்கு பிடிக்கும், ஒரு பக்கம் வந்து இளைஞர்களுக்கு பிடிக்கும், ஒரு பக்கம் வயசானவங்களுக்கு பிடிக்கும். அப்படி என்னத்தை பிரித்து பார்த்தாலும் எல்லாருக்கும் ஓவராலாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல கதை, என்ன கதை வேணாலும் இருக்கட்டும், எடுத்தோம்னா படம் ஓடும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போது யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்குற யாரெல்லாம் உங்களுக்கு வந்து படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கன்சல்டன்சி இருக்குது. ஸோ நீங்கள் ஜெம் டிவியே கான்டாக்ட் பண்ணலாம், ஜெம் டிவி மூலமாக என்னை கான்டாக்ட் பண்ணலாம். என்ன மாதிரி ஆட்கள் இங்கே இருக்காங்க, இது வந்து படம் தயாரிக்கணும்னு விரும்புகிறவங்க ஆலோசனைக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆலோசனை, சரியான ஆலோசனை தரப்படும். நல்ல படங்களுக்கான வாய்ப்பு இப்போ முகிழ்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான நல்ல செய்தி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.